ஓகே, பாருப்பா. யூடியூப் கவனிச்சுக்கோங்க. ஆல்ரைட். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா இருக்கா? கேர்லன் பண்ணியோ கவனிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பின்னு ஒரு ஃபார்முலா வந்து இந்த ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அது ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஃபார்மேட் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். இட் ஹாஸ் வெரைட்டி ஆஃப் யூசஸ். வெறும் ஒண்ணுன்னு மட்டும் இல்ல, நிறைய யூசஸ் வந்து அந்த எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி ஃபார்மேட்கே வந்து இருக்கு. எக்ஸாம்பிள், 108 into 111. 108 into 111. சரி, இல்ல 96 into 98. ஆன்சர் பண்ணுங்க. ம் ம் 100 minus 4. சரி, இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வேணும். உங்களுக்கு என்ன மெத்தட்ல போடுவீங்களோ ஆன்சர் போடுங்க. 96 into 98, 108 into 111, அப்புறம் 17 into 13, அப்புறம் 95 into 99. இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும். 5. ஓகே, 14 into 18, 96 into 98, 108 into 111, 17 into 13, 95 into 99. இது வந்து ரெஃபரன்ஸ்ல வந்து போட்டாச்சா? 96 into 98 என்ன ஆன்சர்? 94. உனக்கு என்ன பாஞ்சு? 9308. உனக்கு 9408. எதுவா? உனக்கு 9408. 108 into 111, 185, 1188, 1088. சரி, உனக்குப்பா 11988. 11988 வந்துச்சா? ஓகே, குட். 17 into 13, 221. உனக்கு 20202. ஒன் டைம் ஆன்சர். உனக்கு போடவே இல்லை. சார் 95 into 99, 9000. உனக்குப்பா 14 into 18, 252. உனக்குப்பா 152. சரி, இப்ப கவனிங்க. ஒன் டைம் தான் ஆன்சர். ஓகேவா? ரைட், ஒன் டைம் தான் ஆன்சர். இப்போ நம்ம போட்டு முடிச்சோன்னு நம்மளுக்கு வந்து இன்னொருத்தவங்க ஆன்சர் பண்றப்பதானே நம்மளுக்கு கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது, டைலமாஸ் வருது.
ஓகேவா? ஆனா அது வராம இருக்கணும், ஸ்பீடாவும் போடணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 101ல இருந்து 110க்குள்ள ஒரு நம்பர். ஓகே, 101 டு 101 டு 110க்குள்ள ஒரு நம்பர். ஓகேவா? எனக்கு நீங்க 2 பேர் ஒரு ஒரு நம்பர் சொல்லணும். 101ல இருந்து 110 வரைக்கும். 107, 103, 11021 ஆன்சர். நீ சொல்லுப்பா. 109, 103, 11227 ஆன்சர். இப்போ நீ 91ல இருந்து 99 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்ல 2 நம்பர்ஸ். 97 into 98, 9506 ஆன்சர். கேட்கிறப்பே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கா? இப்ப இதே 3 கொஸ்டின் நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் வந்து ஆகும்? போடுங்க பார்ப்போம், கரெக்டா ஆன்சரா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இந்த 3 கொஸ்டின் 107 into 103, 109 into 109 into 103, 97 into 98. நீ வந்து 97 into 98 மட்டும் போடு. ம், 9506 கரெக்டா வருது ஆன்சர். ஓகே, 107 into 103 என்னப்பா வந்துச்சு? 11021 கரெக்டா வருதா? 109 into 103, 11227 கரெக்டா வருதா? இப்போ ரேண்டமா நீங்க ஒரு 2 நம்பர் கொடுக்குறீங்க. அந்த 2 நம்பரை வந்து இமீடியட்டா ஆன்சர் பண்றோம், கான்பிடென்டாவும் பண்றோம். அப்போ நீங்க 3 சம் போடுற இடத்துல 30 சம் போட்டா எப்படி இருக்கும்? 30 மல்டிபிளிகேஷன் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து எல்லாம் என்ன வச்சுக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸான ஒரு சம்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து சூப்பர்வா வந்து படிச்சோம்னா படிச்சுட்டே இருந்தோம்னா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாவ் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா ரியாலிட்டியில அது கிடையாது. உண்மை என்னன்னா நம்ம டைம் வந்து சக் பண்றது இந்த மல்டிபிளிகேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன் நம்மளுக்கே தெரியாம நம்ம பண்ற மிஸ்டேக். இப்ப 5ல நான் எங்க மிஸ்டேக்கே பண்றேன்ட்டு வந்து தெரியல, ஏன்னா குட்டி குட்டி ஸ்டெப்பா நிறைய இருக்கு. இப்போ இதுக்காக என்ன பண்ண, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் பி ஃபார்மேட்டை கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ண. ஓகே, எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் பி ஃபார்மேட்டை கொஞ்சம் காமன்லாம் எடுத்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்லாம் இல்லை, ஏதோ வந்து ஜீனியஸோ நிறைய பேர் வந்து வா இவ்வளவு சொல்றாங்களே ஜீனியஸ் அப்படின்லாம் நினைப்பாங்க, இன்டெலிஜென்ட் அப்படின்லாம் நினைப்பாங்க. இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட்னஸ் அப்படின்ட்டுலாம் ஒண்ணு வந்து கிடையவே கிடையாது. The one who practices, the one who applies the laws of mathematics properly would become intelligent. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க எப்படி மேத்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, சயின்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, அக்கௌண்ட் சொல்லி கொடுக்குறீங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது எல்லாமே ஹையஸ்ட் லெவல்லையும் சொல்லி கொடுக்குறீங்க. கேட் எக்ஸாம் அப்படின்றது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்இ வந்து டாப் காலேஜ் போகணும் அப்படின்னா கேட் ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து எழுதணும். ஹையர் சயின்ஸ் இருக்கும், அதுக்கு நான் டீச் பண்றேன். அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஹையர் மேக்ஸ், ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுதான் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஐஐடில கிடைக்கிறதுக்கு, அதுக்கு நான் டீச் பண்றேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜில இருந்து அதுக்கு டீச் பண்றேன். சைக்காலஜி டீச் பண்றேன். ஏன் உங்களை எப்படி உங்களால முடியும், அது எப்படி பாசிபிள் அப்படின்ட்டு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள், என்னோட ஒர்க் வந்து மினிமமா இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ற ஒர்க் ஒரு சம்மர் 2 நிமிஷத்துல முடிக்கணும்.
how we can complete within that time. அப்போ அதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகிற ஒரு மல்டிப்ளிகேஷனு 30 செகண்ட்ஸ் ஆகிற ஒரு மல்டிப்ளிகேஷனு நான் 2 to 3 செகண்ட்ஸ்ல நான் கம்ப்ளீட் பண்ணனா இல்ல 5 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணனா 5 டைம்ஸ் ஃபாஸ்ட் ஆயிடும்ல. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் சம்ல என்ன மேஜரான ப்ராப்ளம், மல்டிப்ளிகேஷன், அடிஷன்ஸ், ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னா எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் போடணும். மேட்ரிசஸ் அப்படின்ற அந்த இதுல வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் போடணும். மல்டிப்ளிகேஷன் போடணும்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கும், அடிஷன்ஸ் இருக்கும், சப்ராக்ஷன்ஸ் இருக்கும், எவ்ரி திங் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்பீடை நான் எப்படி டெவலப் பண்றேன் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணதுதான் இந்த பேசிக்கான எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஃபார்மேட். பண்ணலாம். அதுக்குதான் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு எதுவுமே ஸ்மார்ட் ஒர்க் இல்லை, ஷார்ட் கட்ஸ் இல்லை. தேர் இஸ் நோ ஷார்ட் கட்ஸ் இன் எஜுகேஷன். எந்த ஒரு எஜுகேஷன்ல எடுத்தாலும் ஷார்ட் கட்ஸே கிடையாது. முன்னாடி வந்து உட்காரு, சேர் எடுத்து போட்டு முன்னாடி வந்து உட்காரு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. இப்போ இத நம்ம ஈக்குவேஷன், அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிரியேட் பண்றதுக்கு போடலாம். x plus 2 into x plus 4 equal to x squared 2 plus 4 6x plus 2 into 4 8. X plus 11 into x plus 23 equal to x squared plus 253x, sorry, 34x plus 253. A plus b into x, a into b, 11 into 23, 253. ஓகே. அப்போ மைண்ட்ல ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணும். அந்த மைண்ட்ல ரன் பண்ற ப்ராசஸ் தான் உன்னை எவ்வளவு ஸ்பீடு வேணா. இப்போ 23 into 11 என்ன, 2 plus 3 5, 253. 42 into 11 என்ன, 4 plus 2 6, 462. 4 plus 2 6, 462. இப்போ 462 into 11 என்ன, 5 0 8 2. அப்ப எப்படி ஒர்க் அவுட் வந்து நம்மளால பண்ண முடியுது அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஹவு வி கேன் ஒர்க் அவுட். அப்போ ஸ்பீட் அப்படின்றது வந்து வேக வேகமா மல்டிப்ளை பண்றது இல்லை. ஸ்பீடுன்றது யோசிக்கிறது. இப்ப இதே ஃபார்முலாவை நான் என்ன வந்து பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் இருக்குல்ல, அதுல எக்ஸ் நான் காமனா எடுக்க போறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. இந்த ரெண்டுல நான் எக்ஸ காமனா எடுக்க போறேன். எக்ஸ காமனா எடுத்தனா பேலன்சிங் வந்து எக்ஸ் இருக்கும், ஏ பிளஸ் பி இருக்கும், பிளஸ் ஏபி மட்டும் வந்து வரும். இப்ப கன்சிடர் 101ல இருந்து, ஓகேவா, 101ல இருந்து 110குள்ள வந்து நம்பர்ஸ் எடுத்து, அது 120 கூட 120 வரைக்கும் எடுத்தாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். 130 வரைக்கும் எடுத்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல 105 அப்படின்றோம்னா 100 and a அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப என்ன அர்த்தம், 100 plus a, கரெக்டா? 100 plus a, இது வந்து பார் 10a இல்ல, 10 a இடத்துல 1 2 3 4 எது வேணா வரலாம். இப்போ அதே மாதிரி 106 வச்சுக்கோயே, 100b, அப்போ 100 plus b எடுத்துக்கலாமா? அப்போ x equal to என்ன, 100ல 100, இங்கேயோ 100 plus a plus b இருக்கு. That is 105 into 106. ஓகேவா? plus 5 6 5 into 6 இருக்கு ab. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 5 வருதா, இந்த இடத்துல 6 வருது. ஆல்ரெடி 106 இருக்கா, 100 plus 6 இருக்கு. இந்த 5 மட்டும் தான் ஆட் பண்ணணும். 111 ஆகி போச்சா, into 100 00 வரணும். ஓகேவா? 5 6 30. அதுதான் ஆன்சர். இப்போ
நீங்க பண்ணதை பார்ப்போமா? 108 into 111. அப்போ முதல்ல பிகர் நம்பர் கூட ஸ்மாலர் நம்பரோட யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணும். 111 plus 8 என்ன? 119. 8 11 சார் வந்துச்சா? ஓகேவா? ஆல்ரைட். இப்போ இதே மாதிரி 96 98. அப்போ இது வந்து -4 இருக்கா? 100ல இருந்து -4 கம்மியா இருக்கா? இது -2 கம்மியா இருக்கா? எந்த டைரக்ஷன்ல வேணா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். 96 -2 வந்து 94. -4 into -2 8. லாஸ்ட் 2 டிஜிட் அந்த 100 அப்படின்ற அந்த பேஸ் சொன்னோம்ல, லாஸ்ட் 2 டிஜிட் 8. 9408. ஓகேவா? அப்போ எனி டூ நம்பர்ஸ் நம்ம வந்து பாக்குறப்போ அதுல என்னென்னலாம் நம்மளால வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்கணும். அந்த வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஒரு நம்பரை மேனிப்புலேட் பண்ணணும். மேனிப்புலேட்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடியும். அங்க வந்து இதுதான் இருக்கு, நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன், அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்ட்டு இல்லாம உனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே கான்செப்ட 10 plus 7 10 plus 3 எடுத்துக்கலாமா? அப்ப எக்ஸ் என்ன? 10. 10 into 10 plus 7 plus 3. x plus a plus b. 17 into 13 பா. ஓகேவா? 17 into 13. ஓகேவா? இங்க வந்து x என்ன? 10. 10 into இது 7 அதிகமா இருக்கு, இது 3 அதிகமா இருக்கு. அப்போ ஆல்ரெடி இங்க 10 plus 7 plus 3க்கு பதில் ஆல்ரெடி 17 இருக்கு, நான் plus 3 மட்டும் தானே போடணும். இப்ப 17 plus 3 போடுறேன், 20 into 10 200. ஓகேவா? 7 3s are 21. 200 plus 21 221. அப்போ இந்த x plus a into x plus b கான்செப்டை தான் நம்ம இங்க அப்ளை பண்ணோம். இப்போ ஆன்சர் பண்றப்போ எப்படி ஆன்சர் பண்ணாங்க, வா எப்படி இது அப்படின்ட்டுலாம் இல்லை. பேசிக்கான அந்த ஃபண்டமெண்டல் ஐடியாவை மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணோம். வேற எதுவுமே புதுசா நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியது இல்லை. ஆல் யூ ஹேவ் ரெட், ஒரு இடத்துல நீ ஸ்டக் ஆகுறன்னா மேத்தமேட்டிக்ஸ்லயோ சயின்ஸ்லயோ இல்லை எனி சப்ஜெக்ட்ல ஸ்டக் ஆகுற அப்படின்னா த ரீசன் இஸ் நாட் அது டஃப் ஆயிடுச்சுன்னு இல்லை, நம்மளோட ஓல்டர் கிளாஸஸ்ல இருக்கிறத நான் அப்ளை பண்ணேன். நம்மளுக்கு வந்து இப்போ 8th-லயோ 9th-லயோ ஒரு சம்மெல்லாம் வரும். இப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னு 102 ஸ்கொயர், 100 plus 2 whole square, 100 square plus 2 into 2 4, 4 into 100 400 plus 2 square 4. அப்போ இது 10,000 plus 400 plus 4. இதே கான்செப்ட்ல நான் அப்ளை பண்ணேன். 100 எவ்வளவு அதிகமா இருக்கு? 2. அந்த 2 ஆட் பண்ணிட்டேன். 102 plus 2 104. 2 ஸ்கொயர் எவ்வளவு? 04. லாஸ்ட் 2 டிஜிட் into 100ல 04. இப்போ சொல்லுங்க, 108 whole square. 8 more than 100-ஆ? அப்போ 116-ஆ? 8 square. அவ்வளவுதான். ஓகே, 2 டிஜிட்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். இதுவும் எப்படி வருது? x plus a whole square அப்படின்னா x square plus 2ax plus a square. இதுல x காமனா எடுத்தனா x plus 2a இருக்கு, that is a plus a plus a square இருக்கு. இப்போ இங்க 108 இடத்துல 100 plus a வந்து ஆல்ரெடி 108 இருக்கு, இன்னும் ஒரு 8 மட்டும் ஆட் பண்ணும், இன்னொரு a மட்டும் ஆட் பண்ணும். அப்போ 108 plus 8 square வந்து 64-ஆ? இப்போ 100 into 108 வந்து 10,800 plus 64. இந்த ஒரு கேரக்டர் நான் வந்து எழுதுறது கூட எனக்கு டைம் வேஸ்ட். 00 தானே, எனக்கு டைம் வேஸ்ட். அதனால நான் என்ன பண்றேன், 108 கூட 8 ஆட் பண்ணனா 116. ஓகேவா? ரைட். 108 plus 8 116 ஆயிடும். ஓகேவா? ரைட். 116 டைரக்டா லாஸ்ட் 2 டிஜிட் தானே, அப்படியே போட்டுடலாம்ல. அப்போ 1ல இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரியும்னா 91 to
110 வந்து ஒரு 1 மினிட்குள்ள 20 ஸ்கொயர்ஸ் முடிச்சிடலாம். 1 மினிட் அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும், வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணணும். வேற ஒண்ணுமே இல்லையே. அப்போ அந்த கான்செப்ட நான் அப்ளை பண்ணும். என்ன கான்செப்ட்? பிளஸ்ஸா மைனஸா அப்படின்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் 101 ஸ்கொயர் 1 அதிகமா இருக்கு, பிளஸ் 1 போட்டோம்னா 102. 1 ஸ்கொயர் 01 பிளஸ் 2 104 04 பிளஸ் 3 106 09 3 ஸ்கொயர் 09 பிளஸ் 4 108 16 plus 5 110 5 square 25 plus 6 112 6 square 36 114 49 7 square 49 116 64 118 81. இப்ப இதே மாதிரி வந்து இங்க போடலாம். -1 தானே. யாராவது கேட்க சொன்னா 99 ஸ்கொயர் வந்து 99 ஸ்கொயர் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இருக்கிறதுல ஈஸியா இருக்கலாம். -1ல அப்ப 99 - 1 98 1 ஸ்கொயர் 01 96 ஸ்கொயர்னா 4 மைனஸ்ல இருக்கு. அப்ப 96 - 4 92 4 ஸ்கொயர் 16 94 ஸ்கொயர் 6 மைனஸ்ல இருக்கு. 94 - 6 88 36. ஓகேவா? இப்போ இதுக்கு மேல ஹையர் இருக்கிறதுல எப்படி போடுறது? அங்க 2 டிஜிட் வராதே, 3 டிஜிட் வருமே. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 118 ஸ்கொயர் 118 ஸ்கொயர் ஆன்சர் என்ன? 13924 ஆன்சர். அப்போ எப்படி ஆன்சர் வந்து பண்ணது? மென்டல் ப்ரிப்பரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். 18 ஸ்கொயர் என்ன? 18 ஸ்கொயர் 3 இல்ல 324 324 இல்லனால இப்ப நம்ம ஒரு மெத்தட் சொன்னோம்ல, into 10 மெத்தடுக்கு 18 plus 8 26 260 into 10 வந்து 260 plus 64 26 plus 6 வந்து 32 4. ஓகேவா? ரைட். அப்போ 324 by 18 ஸ்கொயர். நான் என்ன பண்ணேன்னா பிளஸ் 18 போட்டேன், 136 வந்துச்சு. லாஸ்ட் 2 டிஜிட் தான் என்னால ஆட் பண்ண முடியும். அதனால 324 18 ஸ்கொயர் 324 எனக்கு தெரியும்ன்றதுனால 136 பிளஸ் 3 போட்டுட்டேன், 139. லாஸ்ட் 2 டிஜிட் 24. இப்போ 121 ஸ்கொயர் அப்படின்னு கேட்கறாங்கன்னா பிளஸ் 21. ஓகேவா? 21 ஸ்கொயர் வந்து 441. ஓகேவா? 25 ஸ்கொயர் வரைக்கும் உங்களை வந்து எதுக்காக அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் அதை போடுறாங்க, ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்றாங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து தெரியணும். டெய்லியும் வந்து எது கேட்டாலும் அது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க அதை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ 21 ஸ்கொயர் வந்து 441 பிளஸ் 21 போட்டோம்னா 142 441. அப்போ 146 41. நான் என்ன பண்ணிடுவேன், இந்த எக்ஸ்ட்ராவா இந்த 441 எழுதுறது கூட எனக்கு டைம் வேஸ்ட்னு யோசிப்பேன். பிராக்டிஸ்க்காக ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தான் நம்ம சொல்லணும். உன்னோட மூளையில எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. நினைவுகள். ஓகேவா? எல்லா இதுவும் வந்து இப்போ யாராவது ஒருத்தங்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, எதா இருந்தாலும் நர்வ்ஸ் மூலியமா தான் நம்ம பிரெயினுக்கு போதா, அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இது ரைட்டு தப்பு, உனக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னா வந்து அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஓகேவா? எல்லாமே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா தான் போகும். எவ்ரிதிங் இஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஓகேவா? அதனால ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா ஒரு பேட்டர்ன் பண்ணோம்னா இதாகும். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி யாரெல்லாம் இங்க வந்து வராங்களோ, இந்த நடுவுல இருக்க அந்த ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கா, அதுல எல்லாருமே தடி கொள்வாங்க ஸ்டார்டிங்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 5-6 நாள் கழிச்சு என்ன ஆகும், 2 வாட்டி 3 வாட்டி அப்படியே லைட்டா தடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மைண்டுக்கு ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து கால் வந்து மேல போயிடும். ஓகேவா? இப்போ ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க பள்ளம்லாம் இருக்கும்.
உன்னை அறியாமலே ஒரு இடத்துல இங்க பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல போனா பள்ளம் கம்மியா இருக்கும்ட்டு உன்னை அறியாமலே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. மைண்ட் ரிக்வயர்ஸ் அ பேட்டர்ன் ரேதர் தென் ஸ்டோரேஜ். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்லை, பேட்டர்ன் தான் வேணும். அந்த பேட்டர்னை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்ரிவேர் யூ பி கெட்டிங் தி ஆன்சர். ஓகேவா ரைட்? அதை தான் நம்ம வந்து ரைட்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா ரைட்? அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பியோட வந்து கான்செப்ட் ஏன் அப்படின்ட்டு வந்து புரிஞ்சிருச்சு. எதுக்காக இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன். இப்ப இதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு வந்து ஷீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே உங்களோட எக்ஸசைஸ் ஷீட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். 15 12 15 into 12. அப்ப எது பிகர் நம்பர் செலக்ட் பண்ணு, எது பிகர் நம்பர் செலக்ட் பண்ணு. பிகர் நம்பர் கூட ஸ்மாலர் நம்பரோட யூனிட் டிஜிட் ஆட் பண்ணு. 15 plus 2 17 into 10 170 plus 2 5s are 10. 170 plus 10 180. மைண்ட்ல கொடுக்கறதுக்காக இதை ஸ்டார்டிங்ல ஒன்னொன்னா எழுதணும். ஓகேவா? இப்போ 12 ஸ்கொயர் டக்குன்னு வரலன்னா இது தெரிஞ்சிருச்சு இல்ல, பிராக்டிஸ் பண்ணதுனால. இப்ப 18 into 14 plus 4 22 220 இல்ல 8 4s are 32. அதுக்குதான் டேபிள் கார்ட்லாம் நம்மளே அறியாம நம்ம மிஸ்டேக் பண்ற கூடாது இல்ல, ரைட்? அப்போ 220 plus 32 252. நீங்க ஸ்டார்டிங்ல இந்த கொஸ்டின் வந்து போட்டீங்க. ஓகே, இப்போ 17 into 13 இதுவும் கொஸ்டின் கேட்டதுல 200 17 plus 3 20 into 10 200 plus 21 221. இல்ல நான் எழுததான் போறேன், எனக்கு வந்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் அப்படின்னா 17 plus 5 22 அதை எழுதுங்க. ஓகேவா? 7 5s are 35. கவனிங்க, 7 5s are இங்க 1 டிஜிட் தான் ஆட் பண்ண முடியும், ஏன்னா இன்டூ 10 மட்டும் தான். ஓகேவா? 7 5s are 35 35 25 5 ஆன்சர். அதாவது 220 plus 35 255. ஓகே, 255 யூனிட் டிஜிட் தான் லாஸ்ட்ல வந்து வரும். அதனால இங்க 35 கூட இங்க 22 வந்துச்சுல, 22 கூட 35ல இருக்கிற அந்த 30ய 3 ஆட் பண்ணிக்கிறேன். 22 plus 3 25 லாஸ்ட் டிஜிட் 5. இப்போ 18 into 18 டவுட் வந்துச்சுல, 18 into 18. அப்போ இது 324. சப்போஸ் டக்குன்னு எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா 18 plus 8 26. 8 square 64 6 4 32 4. இப்போ 17 square 17 into 17 17 plus 7 24 49 4 9. அப்போ 289. அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்கொயர் கார்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி, டெய்லியுமே அது வந்தோன்னா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றதுக்கான ரீசன் என்னன்றது தெரியும். ரீசன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ரெகுலரா வந்து உங்களுக்கு மைண்ட்ல செட் ஆக வாட் வில் ஹேப்பன், உங்களுக்கு அந்த கான்செப்டே வந்து நெக்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இந்த எக்ஸசைஸ்ல எப்படி இருக்குன்னா எல்லா பேட்டர்னையும் கம்பைன் ஆகிருக்கும். இப்போ 12 இருக்குன்னா 11க்கு 11 இதுல இருக்காது இந்த செட்ல, ஏன்னா 11க்கு இப்போ ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொன்னா 11க்கு இது மாதிரி போடலாம் அப்படின்ட்டு 11 மல்டிபிள்க்கு ம் 11 மல்டிபிள் ஒரு 2 டிஜிட் நம்பர் கூட 11 மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அதுல 2 டைப்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப், ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா யூனிட் டிஜிட் வருது. ஃபர்ஸ்ட் டைப் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா யூனிட் டிஜிட் வருது. 1 plus 4 5 1 plus 4 5 அவ்வளவுதான் 154 ஆன்சர். 1 plus 4 5 அந்த 5 நடுவுல இன்சர்ட் பண்ணும்.
ஓகே 2 plus 3 5 அப்ப 253 3 plus 4 7 374 4 plus 5 9 495 அவ்வளவுதான் நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் சூப்பர் நெக்ஸ்ட் ஓகேவா இப்போ ரெண்டாவது பேட்டர்ன் வந்து ஆட் பண்ணா என்னால நடுவுல ஒரு டிஜிட் தானே ஆட் பண்ண முடியும் இப்போ 1 plus 9 10 அதனால 1 9க்கு நடுவுல 10 இப்படி நான் ஆட் பண்ண முடியாது ஒரு டிஜிட் தான் நடுவுல ஆட் பண்ண முடியும் அதனால இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் மாதிரியே எனக்கு 10 வருது 1 0 அப்போ 209 ஓகேவா அப்போ யூனிட் டிஜிட் தான் மிடில் என்னால சேர்க்க முடியும் இப்ப ஆட் பண்றதுல யூனிட் டிஜிட் தான் நடுவுல வரும் அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் பண்ண டபுள் டிஜிட் வருதுன்னா என்ன பண்ணும் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க எகார்டிக் அப்படின்னுவாங்க ரைஸ் பை 1 ஓகே அப்ப இதுவும் 10 வருதா 308 ஃபர்ஸ்ட் டிஜிட் பிளஸ் 1 ஓகேவா 12 வருது 429 சூப்பர் 528 627 759 836 சூப்பர் 957 ஃபர்ஸ்ட் டிஜிட் 10 அவ 9 plus 1 வந்து 10 10 போட்டுடலாம் 1078 1089 ஓகேவா புரிஞ்சுதா அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் இருக்கும் இதுல ஆல் கான்செப்ட்ஸ் இருக்கும் ஆல் நம்பர்ஸ் ஆல் 2 digit நம்பர்ஸ் இருக்கும் அப்போ இதை ஆட் பண்ணா 10 வருதா 209 இதை ஆட் பண்ணா 3 வருதா 231 இது 990 462 583 748 இப்போ மைண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா 14 வருது மைண்ட் கேன் பி ஃபாஸ்டர் எவ்வளவு வேணா உன்னால ஃபாஸ்ட் ஆக்கிக்கலாம் ஆனா ஸ்டெப் என்னன்னா 6 plus 8 வந்து 14 வருது அப்ப 7 4 8 இப்ப 2 plus 8 10 வருது 308 8 plus 9 வந்து 17 வருது ஓகேவா 979 அப்ப இதுக்கு ஒரு டைமிங் இருக்கு இந்த டைமிங்க ஸ்டார்ட் பண்றப்ப போடணும் கம்ப்ளீட்டா இந்த ஓவரால் அப்ப 2 digit நம்பர் ஆல் 2 digit நம்பர் இருக்கும் ஓகேவா அப்ப கம்ப்ளீட்டா 90 வந்து நீங்க மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுவீங்க 90 மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்ப இந்த 90 மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்ப ஆவரேஜா ஒரு கொஸ்டினுக்கு உனக்கு எவ்வளவு டைம் ஆகுது ஃபர்ஸ்ட் ரோ போடுறதோட செகண்ட் ரோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் தேர்ட் ரோ இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் ஏன்னா யுவர் மைண்ட் இஸ் கெட்டிங் ட்ரெயின் ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் ரீசன் இருக்கு இந்த ரீசன்னாலதான் இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றது உனக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியும் எப்ப அந்த கிறிஸ்டல் கிளியர் ஐடியாலஜி உனக்கு செட் ஆகுதோ அப்பெல்லாம் உன்னால பெட்டரான ஒரு பர்சனா மாறி போயிட்டே இருக்க முடியும் ஓகேவா இப்போ 11 மல்டிபிள் 17 2 digit 12 இருந்து 19 வரைக்கும் மல்டிபிள் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் அப்புறம் 100ல இருந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் அப்புறம் ஸ்கொயர்ஸ் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர்ஸ்ல வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் பார்த்தோம்ல ஸ்கொயர்ஸ் பார்த்ததுல ஒரு பேட்டர்னை வந்து நம்ம வந்து கவனிச்சோம் இப்ப அதே பேட்டர்னு அரௌண்ட் 50 பேஸ் இப்ப 100 பேஸ்ல என்ன பண்ணும் இப்போ 83 ஸ்கொயர்னு வச்சுக்கோயே 17 ஸ்கொயர் என்ன 289 சூப்பர் இப்ப 83 ஸ்கொயர் வேணும்னா 17 மைனஸா இருக்கு லெஸ்ஸா இருக்கு அப்ப 83 மைனஸ் 17 போடணும் 83 minus 17 66
ஓகேவா? 68 89 ஆன்சர். இல்லனா 83 minus 17. 83 minus 17க்கு ரூல் என்ன? -20 plus 3. உங்களுக்கு அந்த சப்ராக்ஷன் சொல்லி கொடுத்தனா? சப்ராக்ஷன். இப்ப 17 மைனஸ் பண்ணோம்னா எப்படி பண்ணணும்? 20 மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் 3 போடணும். அப்ப 20 மைனஸ் பண்ணோம்னா ஜம்பிங் டவுன் டென்ஸ். அந்த டேபிளோ அந்த ஷீட்டோ கொடுத்தது உங்களுக்கு டைம் பாஸ்க்கு இல்லை. ஓகேவா? அந்த டேபிளோ ஷீட்டோ கொடுத்தது டைம் பாஸ்க்கு இல்லை. எதுக்காக கொடுத்தது? ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு இல்லாம இது எக்ஸசைஸ் ஷீட் வந்து உனக்கு ஒரு செட் வந்து கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணு. டெய்லியும் ஒன்று அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டே வா. உன்னோட மேத்தமேட்டிக்கல் ஸ்பீட் எரர் கம்மியாயிடும். ஸ்பீட் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ரைட். அப்போ இது எனக்கு 66 வந்துச்சா? 17 ஸ்கொயர் 289. 289. 6889 ஆன்சர். இப்போ 87 ஸ்கொயர் 13 கம்மியா இருக்கு. அப்போ 74. 13 ஸ்கொயர் 169. அப்ப 7569. பேட்டர்ன்ல எனக்கு வந்து இதுதான் அப்படின்னு மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, ஈஸி ஆயிடும். அப்ப அதுக்கு என்ன தேவை? எனக்கு 25 ஸ்கொயர் வரைக்கும் தேவை. 25 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னால வந்து 125 ஸ்கொயர் வரைக்கும் எது கேட்டாலும் இமீடியட்டா சொல்ல முடியும் அப்படின்றது. ஓகே. இப்போ லெட்ஸ் கோ டு, இப்போ இதை வந்து 100 பேஸ் சொன்னோமா? இதுவே வந்து 100 பேஸ் இல்லாம 50 பேஸ். இப்போ எக்ஸாம்பிள் 49 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் கன்ஃபார்மா தெரியும்ல எல்லாருக்குமே, கான்பிடென்டாவே தெரியும்ல, ரைட்? அப்போ 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரியும்னாலே 41 ஸ்கொயர்ல இருந்து, அதாவது 40 ஸ்கொயர் டு 60 ஸ்கொயர் ஆன்சர் பண்ணிட முடியும் இல்ல? ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கும் சேம் ஃபண்டமெண்டல் ஐடியாவை தான் நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ 50 மேல இருக்கு, 50க்கு அபவ் இருக்கு, 50க்கு பிலோ இருக்கு. பேஸ் வந்து என்ன? 50 பேஸ். ஓகேவா? அபவ் 50, லெஸ் தென் 50. ஓகேவா? இப்போ அபவ் 50க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 54 ஸ்கொயர் பார்க்கலாமா? ரைட். 54 ஸ்கொயர். அப்போ 50 பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்ல அப்ளை பண்ணணும். 50 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 50 இன்டூ 4, 2ab பிளஸ் b ஸ்கொயர் 16. கரெக்டா? இப்ப இது ரெண்டுத்துல சேம் கான்செப்ட். 50 காமனா எடுத்துட்டோமா? அப்போ இது ஒரு 50 பிளஸ் 2 இன்டூ 4 இருக்கு. 2 இன்டூ 4 இருக்கு. இந்த 50ன்றது என்ன? 25 இன்டூ 2ல 50ன்றது 25 இன்டூ 2வா? அப்ப இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஒரு 2 காமனா எடுத்துட்டோமா? இப்ப 50 இன்டூ 2 100 மாறி. இங்க 25 பிளஸ் 4 மட்டும் இருக்கு, பிளஸ் 16. 25 பிளஸ் 4 29 இன்டூ 100 டபுள் 0. ஆனா நான் போடணும்னு அவசியம் படல, ஏன்னா டைரக்டா 16. அப்போ 50 above and below இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ 51 ஸ்கொயர் 1 more than 50யா? 25 plus 1. ஓகேவா? சூப்பர். 25 plus 1 26. ஓகேவா? 1 ஸ்கொயர் 01, 2601. இப்போ 59 ஸ்கொயர் 9 அதிகமா இருக்கு. ஓகேவா? 25 plus 9 34 81. இப்போ 49 ஸ்கொயர் போடப்போ மைனஸ் 1 இருக்கு. 25 minus 1 24, 1 ஸ்கொயர் 01. ஓகேவா? ரைட். அப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இதுலயும் வந்து இந்த பேசிக்கான அல்ஜீப்ராவோட காமனா எடுக்கிற அந்த ரூல் அப்ளை பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ 46 ஸ்கொயர் அப்படின்னு கேட்கிறோம்னா 4 கம்மியா இருக்கு. 25 மைனஸ் 4 25ல இருந்து தான் பண்ணும். 50க்கு எதுல இருந்து பண்ணும்? 25ல இருந்து பண்ணும். 21 அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். சரியா? இப்போ இதுவே வந்து நான் 38 ஸ்கொயர் போடுறேன். 12 கம்மியா இருக்கு. இப்போ 25 மைனஸ் 12 13. 12 ஸ்கொயர் 144. 144. அப்போ 1444 தான் 38 ஸ்கொயரோட ஆன்சர். அப்போ எனக்கு 12 ஸ்கொயர் வந்து 144ன்னு தெரியுதா? நான் மைனஸ் பண்ணோன்னு 1 ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா? ரைட். 25ல 12 மைனஸ் பண்ணிட்டேன்னா 13 பிளஸ் 1 14, லாஸ்ட் 2 digits 44.
இப்ப இதுவே 68 ஸ்கொயர் போட போறேன். அப்ப 25 பிளஸ் 18 43. இது என்ன பண்ணணும்? பிளஸ் 20 மைனஸ் 2 பண்ணணும். அப்ப அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனோட எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு கொடுத்தது கிடையாது. பிளஸ் 19 போடுங்க, பிளஸ் 20 போடுங்க, பிளஸ் 21 போடுங்க அப்படின்றது டைம் பாஸ் இல்லை. எப்படி ஒரு நம்பரை பிரேக் டவுன் பண்ணி ஆட் பண்ணணும். இது இந்த கான்செப்ட் எங்க தெரியுமா நம்மளுக்கு வரும்? பிரேக் டவுன் பண்றது 4th 5th வரும். இப்போ 29 அப்படின்னா 20 பிளஸ் 9 249. 200 பிளஸ் 40 பிளஸ் 9. ஒரு நம்பரை ஆட் பண்றப்போ சப்ட்ராக்ட் பண்றப்போ ஆட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்ல இருந்து ஆட் பண்ணும். 63 பிளஸ் 42 அப்படின்னா முதல்ல யூனிட் டிஜிட் ஆட் பண்ணிடணும். 65 பிளஸ் 40 105. அதுக்கு தான் அந்த ஜம்பிங் 10. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அந்த ஜம்ப் ஆகுறத அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்லணும். அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் எக்ஸசைஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். உன்னோட ஸ்பீடை டிட்டர்மைன் பண்றது. இப்போ இந்த ஆன்சர்லாம் டக்குன்னு வந்து பண்ணிட்டே வரீங்களா? ஆளுக்கு ஒரு ஆன்சர் பண்ணும். 1 51 52 53 54 55 ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ரைட். இங்க பார், இங்க மட்டும் பார். 51 ஸ்கொயர், 52 ஸ்கொயர். ஒன்னும் இது இல்ல, கூலா இது பண்ணு. 2 அதிகமா இருக்கு. 25 பிளஸ் 2 2 ஸ்கொயர் 04. 2 டிஜிட். ஏன்னா அங்க 100ஆல மல்டிப்ளை ஆனதுனால 2 டிஜிட். 53 ஸ்கொயர் பிளஸ் 3 28. அவ்வளவுதான். 54 ஸ்கொயர். 4 அதிகமா இருக்கு. 25 பிளஸ் 4 25 பிளஸ் 4 29. 29. 25 plus 4 29. 4 square 16. 30. 5 square 25. உனக்கு இந்த அவசரத்தினால இதுதானே அசால்ட்டா பண்ணிடலாம். இந்த அசால்ட் அப்படின்றது அசால்ட் ஆரம்பம். ஓகேவா? இதுதான் உன்னோட பிரச்சனையே. உன்னோட 9th எக்ஸாம்ல மேக்ஸ்ல ஸ்கோர் வந்து கம்மியா எடுத்தது நீ ஏதோ ஒழுங்கா படிக்கலன்ற மாதிரி எல்லாம் நினைச்சுப்பாங்க. நீ வந்து அலட்சியத்தினாலதான் வந்து விடுற. ஓகேவா? ரைட். 3136. 6 3481. ஒண்ணுமே இல்ல. 3600. வெயிட் பண்ணுங்க, வேற இதுல 60 ஸ்கொயர் தானே இருக்கு. 6 ஸ்கொயர் 3600 தானே. ஓகேவா? ரைட். அப்போ கான்செப்ட் சிம்பிள். அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா நம்மளால இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள். 93 into 107. இது பாரு 90ஸ்ல இல்ல, இதுல இல்ல. அப்ப இதுல என்ன பண்றது? 93 into 107. Super. 100 minus 7, 100 plus 7. A plus B into A minus B, A square minus B square. அப்ப 100 square minus 7 square. ஓகேவா? ரைட். அப்ப 100 square 10,000. 7 square 49. 49 மைனஸ் பண்ணோம்னா 9,951 வரும். இப்போ இது A square minus B square ஃபார்முலாவை அப்ளை பண்றோமா? ரைட். ரெண்டு விதமாவும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்ப சப்போஸ் 37 square minus 13 square இப்படின்னு கேட்கிறேன். ஓகேவா? 37 square minus 13 square அப்படின்னு கேட்கிறேன். அப்ப A plus B 50 into A minus B 24. 50 into 24 1200. 24 into 5 into 5 என்ன பண்ணணும்? அந்த நம்பர்ல பாதி எடுக்கணும். into 10 போடணும் இல்ல?
அப்ப 24ல பாதி 12. இப்ப சொன்ன கான்செப்ட் இருக்குல்லப்பா, எனி மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேவா? எனி மல்டிபிள் ஆஃப் 5. ஓகேவா? ஒரு நம்பரை 5 மல்டிப்ளை பண்ணணும், x into 5. இந்த into 5 வந்து நம்மளுக்கு ரெகுலரா வர கொஸ்டின். x into 5 இந்த எக்ஸசைஸ் மல்டிப்ளை எனி நம்பர் வித் 5. x into 5 போடுறோம்னா மேத்தமெட்டிக் ரூல் படி into 2 டிவைடட் பை 2 நான் போடுறேன். அப்ப இது 10 ஆயிடுமா? இது half of that number. ஓகேவா? அப்போ 24 into 5, half of 24 12 into 10 120. ஓகேவா? ரைட். இப்போ 78 into 5, half of 78 39 into 10 390. ஓகேவா? ரைட். அப்ப அந்த கான்செப்ட்ல தான் 50 into 24 இருக்கிறப்போ 5 into 24, half of 24 12 120, இங்க ஒரு 0 இருக்கு 1200 அப்படின்ட்டு. ஸோ நான் மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணது என்ன, இந்த நம்பரை பார்த்தோன்னு ஃபிளாஷ் ஆயிடும் 5. ஓகேவா? எவ்வளவு பெரிய நம்பரா வேணா இருக்கட்டும், into 5 போடணும் அப்படின்னா நம்மளால போட்டுற வேண்டியது தானே. அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ 4 2 6 8 into 5 அப்படின்னு இருக்குன்னா உனக்கு எப்படிலாம் பேரிங்கா தோணுதோ அப்படிலாம் பிரிச்சுக்கலாம். 21 34 0, 42ல பாதி 21, 68ல பாதி 34 0, 14862 into 5 7 7 43 16 0. அப்போ மத்தவங்களுக்கு அந்த கேரி ஃபார்வர்ட்லாம் பண்ணி வந்து போடுற இடத்துல நான் வந்து சிம்பிளா போடணும்னு நினைக்கிறேன்னா எப்படி போடுறேன். இப்போ 57 ஆட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருக்க ஈவன் நம்பரை பாரு. 56ல பாதி 28 56ல பாதி 28, லாஸ்ட் டிஜிட் 5, அதாவது 28.5 வரும் into 10 285. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர் போறோம்னா 400ல பாதி 200 plus 8 208 0. இதுல 3 76ல half வந்து 38 0. இப்போ 14 77, 14ல half வந்து 7, 77ல 38.5 into 10ன்றதுனால நான் 0.5 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1863 into 5 9 31.5, 63ல half. அப்போ உங்களுக்கு இதுல ஹாஃபிங்க்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு, டபுளிங்க்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு, அடிஷனுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாம் என்ன ரீசன்னா உங்களுக்கு நம்பர் வந்து பரிச்சயம் ஆகணும். இப்போ 81 டபுள் பண்ணோம்னா 80 plus 80 1 plus 1 162. ஓகேவா? எப்படி வேணா டபுள் பண்ணலாம். இப்ப 39 டபுள் பண்ணோம்னா 40 minus 1 எடுத்துட்டு 80 minus 2 78. அப்போ 39 டபுள் பண்ணா 78 மைண்ட்ல வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ் ஹாஃப் பண்ணாலும் உனக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நம்பர் into 2 பண்ணோம்னா என்ன பண்ணும், டபுள் பண்ணும். 81 into 2 டபுள் பண்ணும் 162. அதே 81 into 4 போடணும்னு வச்சுக்கோயே, 81 into 4 போடணும்னா ஃபர்ஸ்ட் டபுள் into 2 into 2ல இது. இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் செகண்ட் டபுள் 32 4 into 8 போடணும்னு வச்சுக்கோயே, தேர்ட் டபுள் 64 8 into 16 போடணும்னு வச்சுக்கோயே, ஃபோர்த் டபுள் 128 129. நான் என்ன பண்ணேன்னா இங்க 8 இருக்குல்ல, இது டபுள் பண்ண 128 வந்துச்சு, 1 ரைஸ் பண்ணிட்டேன் 129 6. ஓகேவா? அப்போ ஒரு ஐடியாலஜி தான் உன்னை வந்து மேல தூக்கி கொடுக்கும். இப்போ 1296 டபுள் பண்ணும் into 32னா 1296 டபுள் பண்ணும் 25 92. ஓகேவா? ஏன் 12 வந்து 24, 96 டபுள் பண்ணா 192 வருது. அப்போ 1 ரைஸ் பண்ணிட்டேன் 25 92. அப்ப மென்டலி ஒரு விஷயத்தை நீ வந்து பிராக்டிஸ் பண்றப்போ இதான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நம்பர்ஸை வந்து பெருசாக்கிட்டே போனேன். 3 டிஜிட் போட்டாலே இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். 2 டிஜிட் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3 டிஜிட் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்ப 18 36 பிளஸ் 1 37 6
2 2 இப்போ இங்க நான் ரைஸ் பண்ண வேண்டியது டபுள் பண்ண வேண்டியது 2 டிஜிட்ல வருது. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் டபுள் பண்ணதை ஒன்னு நான் ரைஸ் பண்ணிப்பேன். இது வந்து 24 6 அப்படியே போட்டுடலாம். இது 33 2, இது 31 0, இது 31 2. அப்போ மென்டலி என்ன 30 பிளஸ் 1 31 டபுள் பண்ண யூனிட் டிஜிட். அப்ப மென்டலி எனக்கு எப்படி வரும்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ஒரு வாட்டியில டிசைன் பண்ணதில்லை. ஓ இதை போட்டா இப்படி ஆகுமா, நான் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இதை பார்த்தா இப்படி ஆகுது, இது மாதிரி ஆகுது, அப்ப இந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண கான்செப்ட்ஸ். இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 40 எக்ஸசைஸ் கிட்ட இருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா உனக்கு ஈஸி ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ரைட். அப்ப டபுளிங் கான்செப்ட் 11ஓட கான்செப்ட். ஓகேவா? அடிஷன். இந்த நம்பர் ஒரு சம்ம, இந்த நம்பர் ஒரு சம். இது வேணாம், இந்த நம்பர் ஒரு சம். ஆட் பண்ணுங்க பாப்போம். எது இதுவா? இதுவா? this one, this one 2. எது 4th 386. இது 40th. இது கரெக்ட் ஆன்சர்லாம் நான் சொல்ல, உங்களோட ஆன்சர் ஓன் ஆன்சர் வந்து நீங்க வந்து சொல்லுங்க. 310 4th 40th. டூ 90 உனக்கா? 296 290. இது 380 எது? இது 386 இது 296 ஓகே சரி. இங்க பாருங்க, இப்போ ஆன்சர் என்னன்னு பாத்துருவோமா? இங்க பாருங்க, இது 4ல முடியுது, இது 6ல முடியுது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடணும். ஓகேவா? அப்ப 60 + 60 120. அப்ப 12 போட்டுக்கலாமா? 97 33. 7 3 குரூப்பிங் பண்ணோம்னா 100 130. 13 போட்டுக்கலாமா? 44 86. 90 + 4 13. அதுவும் 13 போட்டுக்கலாமா? 26 + 12 28. தான் ஆன்சர். இங்க பாரு 4 6. இது ரெண்டுத்தையும் 4 and 6 ஒரு காம்பினேஷன். ஓகேவா? அப்ப இந்த 4 ஆட் பண்ணோம்னா 60 60 120 12. ஓகேவா? 97 33. இது 130 13. 44 86. அதுவும் 130. 26 38 380. ஓகேவா? 13 + 13 26 + 12 38 380 ஆன்சர். இப்போ இதுல பாருங்க 57 33 ஆட் பண்ணிடலாமா? 3 ஆட் பண்ணோம்னா 60 90 9 ஓகேவா? 90 90ன்றது பெருசா இருக்குல்ல, 9ன்றது சிம்பிளா இருக்குல்ல. நம்ம லாஸ்டா அதை வந்து 10s வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. 21 69 80
90யா அது ஒரு 9 55 55 110 11 20 plus 9 290 தான் ஆன்சர். அப்போ என்னென்ன நம்பர்லாம் பேர் 1 and 9 2 and 8 3 and 7 4 and 6 5 and 5 இதெல்லாம் பேர். இந்த நம்பர்ஸ்ல குரூப்பிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிஸ்டேக் வராது. ஓகேவா? அடிஷன் பண்றப்போ குரூப்பிங் வந்து இம்பார்ட்டன்ட். குரூப்பிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிஸ்டேக் வராது. அப்ப அந்த குரூப்பிங் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? எப்ப நீ வந்து குரூப் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஒரு ஐடியாலஜினா ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்டை மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணு. இதுதான் அப்படின்றத பிக்ஸ் பண்ணு. அந்த பிக்ஸ் பண்ற ஐட்டத்தை ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட்ல கொண்டு போகும். தன்னால உனக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டா வரும். பிராக்டிஸ். அப்போ நார்மலா எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப எவ்வளவு குரூப் பெருசா இருக்கு? 12 13 13. ஏன் இந்த 12 அந்த 0 போடுறது கூட எனக்கு டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். ஒரு 0 ஒரு கேரக்டர் எழுதுறோம்னா அதுக்கு வந்து ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப இது மாதிரி அன்வான்டா நம்ம எழுதுறது நிறைய இருக்கு. அந்த ரஃப் ஒர்க்ல எவ்வளவு போட்டிருக்கலப்பா, அந்த ரஃப் ஒர்க்கே இல்லை அப்படின்னா எத்தனை கேரக்டர் போட்டிருக்கேன்னு பாரு. ஒரு லைன் ஒரு கேரக்டரும் இது டைம் 1 செகண்ட் 2 செகண்ட் தான். ஆனா அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் மொத்தமா இருக்கிறப்போ பெருசா ஆகுது. இந்தியன் தாத்தா டைலாக் சொல்லுவார்ல, அது மாதிரிதான். டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு 6:50 ஆயிடுச்சு. 5 பைசா திருநா தப்பா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. 5 செகண்டா 1000 5 செகண்ட் வேஸ்ட் பண்றீங்க. அப்போ 5 into 1000 5000 divided by 60 போடுறேன்னு வச்சுக்கோயே. ஒன் டைம் 1005 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு கன்சிடரேஷன். ஓகேவா? 3 250 1 8 ரிமைண்டர் 1 3 ஓகேவா? 83 மினிட்ஸ். ஓகேவா? செகண்ட்ஸை வந்து மினிட்ஸா கன்வெர்ட் பண்றோம். 83 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகுது. அப்ப 83 மினிட்ஸ்ன்றது ஒரு எக்ஸாம்ல இது மாதிரி ஈஸியா 3 hours எக்ஸாம்ல ஈஸியா வந்து இந்த 2 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட் சொல்லிட்டு அசால்ட்டா நம்ம வந்து 1 hour வந்து வேஸ்டே பண்ணுவோம். எழுதுற டைம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 hour தான் எழுதுற டைம். யோசிக்கிற டைம் இருக்குல்ல, ரஃப் ஒர்க் போடுற டைம் இருக்குல்ல, அதுதான் அதிகம். ஒரு 3 hours உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னா அந்த 3 hours டெஸ்ட் அப்படின்றது வந்து நீங்க ஒரு பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், என்ன எழுதுறான்னு யோசிக்கிறீங்கல்ல, அதோட ரேஷியோ வந்து 2:1 ரேஷியோல இருக்கும். யோசிக்கிறது 2 parts, எழுதுறது 1 part தான் இருக்கும். முதல்ல யோசிச்சுட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டாப்பா எழுதுறோம்னா கடகடன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஒரு சிலர் சீக்கிரம் முடிக்கிறாங்க, அது எப்படி அவங்களுக்கு டைம் பத்துது அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம்ல. யோசிக்கிற டைம் கம்மியா இருக்குன்னா சீக்கிரம் முடிச்சிருவாங்க. என்னோட டார்கெட்ல என்ன தெரியுமா? உங்களோட 3 hours பேப்பரை உங்களை 2 hours முடிக்க வைக்கணும். 2 hours பிரசன்டேஷனோட முடிக்க வைக்கணும். அப்போ உங்களோட யோசிக்கிற டைமை கம்மி பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் வருது, பிசிக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த பிசிக்ஸ்ல வர ப்ராப்ளம் இவ்வளவுதாங்க அப்படின்ற மாதிரி வந்து மற்றவங்களுக்கு 10 minutes ஆகிற இடத்துல நான் 5 minutes முடிக்கணும். ஒரு எக்ஸாம்ல 5 ப்ராப்ளம் இருக்கு, அந்த 5 ப்ராப்ளம் போடக்கூடாது, நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? அதுக்கு பதில் அதை இவ்வளவு டைம்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா தியரிக்கு எனக்கு ஆம்பிள் டைம் இருக்கு. அப்ப பொறுமையா அழகா பிரசன்டேஷனோட பண்ணலாம். அப்போ ஒரு டார்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னோட டார்கெட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட டைமை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிற டைமை கம்மி பண்ணணும். அந்த கம்மி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து நீங்க க்ரோ ஆகிட்டே போயிடும். இப்போ பாரு, இந்த 5 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்றதை பத்தி பேசணும். கிட்டத்தட்ட 83 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் 1 hour 20 minutes அப்படியே வேஸ்ட் ஆகுது. இப்போ இது மாதிரி 5 செகண்ட்ஸா எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்ட் வந்தாதான் அது எழுத நீங்க வெயிட் பண்றீங்க. 20 minutes வெயிட். 20 minutesன்றது 20 into 60 12
00 1200 செகண்ட் வேஸ்ட். சரி, நான் ஒரு வேர்டு எழுதுறதுக்கு எனக்கு 1 மினிட் ஆகுது அப்படின்ட்டு வந்து நான் எடுத்தேன்னா கூட, ஒரு வேர்டுக்கு அதை காப்பி பண்றேன், எனக்கு அந்த எழுதுறதுக்கு 1 மினிட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன்னா கூட, இந்த 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 20 வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 20 வேர்ட்ஸ் அண்ட் மீனிங் 1 மினிட் அப்படின்னு எடுக்கிறேன்னா கூட. ஆனா வெயிட் தான் பண்ணீங்க தவிர்த்து உருப்படியா ஒண்ணும் பண்ணல. அப்போ அந்த 1200ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஈஸியா ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் அவங்கள அறியாமலே உங்களோட டைமிங் போடுறீங்கன்னு வச்சுக்கேன். நான் 8 ஹவர்ஸ் தூங்குறேன், 6 ஹவர்ஸ் ஸ்கூல்ல இருக்கிறேன், 1 ஹவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது, ரெடி ஆகுறது, வரது போறதெல்லாம் 1 ஹவர் எடுத்துக்கிறேன், 15 ஹவர்ஸ் ஆகி போச்சா. குளிக்கிறது, சாப்பிடுறது இதெல்லாம் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன், 17 ஹவர்ஸ் ஆகி போச்சா. டியூஷன்ல நான் 3 ஹவர்ஸ் இருக்கிறேன், 20 ஹவர்ஸ் ஆகி போச்சா. பேலன்ஸ் 4 ஹவர்ஸ் எங்க போச்சு. நான் விளையாண்ட 1 ஹவர், ஓகே, 3 ஹவர்ஸ் எங்க போச்சு. நம்மள அறியாமலே இந்த 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் இந்த குரூப்ல இந்த 3 ஹவர்ஸ் போகும். 3 to 4 ஹவர்ஸ் டெய்லியும் அப்படியே போகும். விளையாடுறது தப்பு இல்லை, காசிப் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்றோம்ல அது தப்பு. ஒரு கேம் விளையாடுறீங்க மொபைல்ல, அது சீரியஸா நான் தப்பு நான் எடுத்துக்கவே மாட்டேன். விளையாடலாம், ஆனா அன்வான்டா எதுக்கு போச்சுன்னே தெரியாம வந்து ஒரு டைம் போகுதுல்ல, அதுதான் மிஸ்டேக். நீங்க பண்ற மிஸ்டேக் அதுதான். அதை கட் ஷார்ட் பண்றதுதான் என்னோட முக்கியமான டார்கெட். அதை கட் ஷார்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஈஸியா வர ஆரம்பிச்சு. புரிஞ்சதா இந்த எக்ஸசைஸோட மதிப்பு? அதனால சும்மா டைம் பாஸ்க்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்கல. ஒரு எக்ஸசைஸ் ஷீட் எடுத்து கொடுக்கறதுக்கு 150 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேவா? அதை சும்மா வச்சிருக்கிறீங்க, பாத்துக்கோங்க. இப்படி எல்லாம் மாறுது. அண்ணா உனக்கு இன்னைக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் ஷீட் வந்து எடுத்து கொடுத்தேன். குட். ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 7 ஆகுது, கிளம்பணும்.